ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், சனி பேச்சு பலன்கள், அடுத்து குரு பேச்சு பலன்கள், ராய்கேது பேச்சு பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போன மாதம் நம்ம போட்ட மாத பலன்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க. அதுக்கு முதல்ல நன்றி எல்லாருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் விஷ் பண்ணீங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாதம் அப்படின்னாலே பொதுவாகவே கோடை கால விடுமுறை சொல்லுவாங்க. அதாவது ஏப்ரல் மேல தான் பார்த்தீங்கன்னா விடுமுறைகள் அதிகமாக விடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மே அப்படின்னாலே. ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, அதாவது சித்திரை 1ன்னு சொல்லுவோம். சித்திரை 1னா தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பேர் வந்து விசுவாவசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை 1 அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு. பொதுவாக நம்ம தமிழ் வருட பிறப்புக்கு என்ன பண்ணுவோம், எல்லாருமே பொதுவாக எல்லா கோயில்களுக்கும் போவோம். எல்லா கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம்லாம் நடைபெறும். நிறைய இடத்துல மன்னதானம் எல்லாம் போடுவாங்க, சிறப்பாக நடைபெறும். சித்திரை 1 வந்து எல்லா கோயில்களுமே சிறப்பா. வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்கள், வீட்டுல இருக்க நகைகள், நம்ம பணம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுல, அதை முடிஞ்ச சில பேர் வந்து வெள்ளித்தட்டுல எடுத்து வைங்க. வெள்ளித்தட்டு இல்லாதவங்க நார்மலா ஒரு தட்டுல வச்சு கண்ணாடியை வச்சு காலையில விடிய காலையில எந்திரிச்சோன்னே முதல்ல அதை பார்க்கணும். அதை பார்த்தோம்னா நமக்கு இந்த வருடம் ஃபுல்லா நன்மையா நடக்கும். நிறைய பணங்காசு சேரும், ஜுவல்ஸ் சேரும், நகைகள் சேரும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். இது வந்து எல்லா வீட்லயும் பண்ணுவாங்க. தெரியாதவங்க இந்த முறையை அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். ஸோ பொதுவாக நம்ம சித்திரை வருட பிறப்பு பலன்கள் போடல. ஸோ இந்த ஒரு 2 பாயிண்ட் மட்டும், இந்த வருடத்துக்கு ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு மாத பலன்களுக்கு நம்ம போவோம். தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி, எல்லா ஃபீல்டுலையும் சரி, எல்லா வித இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள். திடீர்னு நிறைய விஷயங்கள் மாறும். ஒரு செய்தி வரும். அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர் நடக்கும். விசுவாவசு தமிழ் வருடத்துல இப்படி திடீர் மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், நிறைய இடத்துல மாற்றங்கள் நிறைய. மழைப்பொழிவு அதிகமா இருக்கும் இந்த வருடத்துல. அதுவும் சூறாவளி காற்றுகள் அதிகமா இருக்கும். புயல், சூறாவளி காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, சூறாவளி காற்று அதிகமா இருக்கும், மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது விவசாய உற்பத்திகள் நிறைய இருக்கும். உணவு தானிய உற்பத்திகள், பழங்கள், காய்கள், நவதானியங்கள், இதெல்லாமே உற்பத்திகள் அதிகமா இருக்கும். வெப்பமும் அதிகமா இருக்கும் இந்த வருஷம். எல்லாம் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸ் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவே வெப்பம் இருக்கும். முக்கியமா தெற்கு பகுதி, அதாவது தமிழ்நாட்டுல சவுத் சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிக இடத்துல ஏற்படும். மருத்துவ வசதிகள் அதிகமாகும். புதிய மருந்துகள் நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. நமக்கு மின்சார கட்டணம்னு சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வருஷத்துல. அதே மாதிரி கோல்டு ரேட் ஏற்கனவே ஏறித்தான் இருக்கு. இந்த வருஷம் இன்னும் அது அதிகமாகும். ஏன்னா குரு பயிற்சி எல்லாம் வருது. புதிய வைரஸ்கள் தொற்று இருக்கும். 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. பூமி பூஜை போடுறது, புது வீடு பால் காய்ச்சறது, கிரக பிரவேசம் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் அன்னைக்கு செய்யறது சிறப்பு. இந்த மாசத்துல கிரக நிலைகளை பார்ப்போம். 13ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் மீன வீட்டுல இருப்பார். 14ஆம் தேதிக்கு சூரியன் வந்து மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. குரு பகவான் ரிஷப வீட்டுல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து மே மாசம் மிதுன வீட்டுக்கு போயிருவார். சபா பகவான் வக்ர நிலையில மிதுன வீட்டுல இருந்தாரு. இப்ப அவர் திரும்ப கடை வீட்டுக்கு வந்துட்டார். நீச்சமாவாருன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல சபா வந்து நீச்சமாவார். கேது பகவான் கன்னி வீட்டுல தான் இருக்கிறார். இவரும் பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போயிருவாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து ஆல்ரெடி பயிற்சி ஆயிட்டார். திருக்கணித பஞ்சாபடி சனி பகவான் வந்து கும்ப வீட்டுல இருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி ஆயிட்டாரு. ராகு பகவான் அடுத்த மாசம் கும்ப வீட்டுக்கு வந்துருவாரு. சுக்கிரன் இங்கதான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. புதன் வந்து வக்கரத்துல இருந்தாரு. இப்ப திரும்ப வந்து அவர் மீன வீட்டுக்கு வந்துட்டார். சோ இதுதான் வந்து இந்த மாதத்துல உள்ள கிரக நிலைகள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் படி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வந்து இந்த மாசம் எண்டுல வருது. அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப வீட்லயும் கேது வந்து சிம்ம வீட்டுக்கும் வருவார். இது வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியா. திருக்கணித பஞ்சாங்க ரீதியா மே மாசத்துல வருவாங்க. 20 நாள் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதம் எண்டுங்கிறதுனால நம்ம அந்த ராகு கேது மீன வீட்டில் வச்சு பலன்கள் சொல்லுவோம். அடுத்த மாதம் வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியை வந்து அந்தந்த இடங்கள்ல வச்சு பலன்கள் சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்க ஜாதகத்தை அனுப்பி பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா புதுக்கோட்டையில திருக்கோவரணம்ங்கிற இடத்துல நம்ம வந்து சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா ஒரு அலுவலகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க என் நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து ஜாதகம் பாருங்க. நம்ம வாஸ்து பார்க்கறது, திருமண பொருத்தம், பிரசனம், நியூமராலஜி, இது மாதிரி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நேரில் வந்து பார்க்கணுங்கிறவங்க பாருங்க. முடியாதவங்க ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி உங்க ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். நம்ம இப்ப சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்ம ராசினாலே பொதுவாகவே சிங்கம்னு சொல்றது, அதாவது காட்டுல ராஜாரா சிங்கம் தான். அது மாதிரி இந்த 12 ராசியில எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்க மட்டும் தனிமையா தெரிவாங்க எல்லா இடத்துலயும்.
ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல சிம்ம ராசிக்காரங்க மட்டும் தனியா தெரியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை இருக்கும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஹெட்டா இருக்கிறது யாரு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சிம்ம ராசிக்காரங்க. இப்ப நம்ம ஆண்டவர்கள், இப்ப நம்ம ஆண்டுகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான். சிம்ம ராசி பொதுவாக பாத்தீங்கன்னா யாருக்கும் பாத்தீங்கன்னா அடங்கி இருக்க மாட்டாங்க. அதாவது அடங்கி இருக்க மாட்டாங்க மீன்ஸ் ஒரு வேலை பார்க்க மாட்டாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட போய் ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. அதாவது இவங்க தான் வந்து 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு கம்பெனியில போய் ஒரு ஸ்டாஃபா ஒரு எம்ப்ளாயா வேலை பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், அவங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், இந்த மாதிரி தான் அதிகமாக நினைப்பாங்க. சரி, இந்த மாசம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 50% நன்மை நடக்கும், ஒரு 50% தீமை நடக்கும். அதாவது பாசிட்டிவ் 50%, நெகட்டிவ் 50%. ஏன் அப்படின்னா உங்க ராசிநாதன் யாருன்னா சூரியன் தான். ராசிநாதன் சூரியன். இவர் வந்து உச்சமா இருக்கார். எங்க 9ஆம் இடத்துல வந்து உச்சமா வர்றார். அதாவது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மேஷ வீட்டுல சூரியன் வந்து உச்சமா வர்றார். இது வந்து பிளஸ் பாயிண்ட், பாசிட்டிவ். நான் சொன்ன 50% பாசிட்டிவ் எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த மாசத்தோட செகண்ட் ஹாஃப், அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம். நெகட்டிவ் சொன்னேனே, அது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த பாத்தீங்கன்னா இது 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல ஏற்கனவே அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு. இந்த அஷ்டம சனினால என்ன நடக்கும் அப்படிங்கிறது யோகங்களும் உண்டு. 8ஆம் இடத்துல சனி பவன் வரும்போது சிம்ம ராசிக்கு நிறைய யோகங்கள் உண்டு. அது என்னங்கிறத சனி பயிற்சி வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதை எப்படி பாருங்க. அது இல்லாம 8ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்கிறார், சனி இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, சுக்கிரன், புதன், சூரியனும் 14ஆம் தேதி வரைக்கும் இங்கதான் பாருங்க. 8ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை இருக்கு. இதுல நிறைய டிராபேக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். சிம்ம ராசிக்கு ராசிநாதன் சூரியன்கிறவரு 9ஆம் இடத்துல உச்சமா போறாரு. அப்ப என்ன ஆகும், முதல்ல நீங்க நல்லா இருப்பீங்க. அதாவது எவ்வளவு தடை தாமதங்கள் வரும் அதெல்லாம் என்னங்கிறத சொல்றேன் நான் பின்னாடி. எவ்வளவு தடைகள் வந்தாலும் கடைசியில வெற்றி பெறுறது யாரும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான். ஏன்னா ராசிநாதன் உச்சம். இப்ப நான் பவர்ஃபுல்லா இருக்கேன், எனக்கு 1008 பிரச்சனைகள் வந்தாலும் நான் பவர்ஃபுல்லா இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு கடைசியில ஜெயிச்சு காட்டுவேன். அதாவது நான் வந்து பவர்ஃபுல்லா இருக்கேன். அப்ப நான் பவர்ஃபுல்லா இருக்கும்போது என்ன ஆகும், நிறைய எதிரிகள் இருப்பாங்க, நிறைய இடத்துல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய இடத்துல வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க, நீங்க நிறைய தொல்லைகள் இருக்கும், எதிரிகளோட தொல்லைகள் இருக்கும். ஸோ இதெல்லாமே இருந்தாலும் கடைசியில ஜெயிக்கிறது யாரு, சிம்ம ராசி. ஏன்னா ராசினாலும் உச்சம். இது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு போதும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், ஆனா அந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிறது சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா ராசிநாதன் உச்சமா இருக்காருல்ல. ஸோ இது ஒன்னே போதும், இந்த சூரியன் உச்சங்கிற அந்த ஒரு கிரகமே போதும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துக்கு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா புதன். அவர் போய் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஏன்னா 2ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பனா என்ன ஆகும், பணம் வந்து யார்கிட்டயும் கொடுத்து ஏமாந்துருவீங்க, இல்லைன்னா கொடுத்த பணம் வராம இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5000 10,000 கடன் வாங்கிட்டு போனா திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கும் முதல்ல பணம் கொடுத்து கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அது தானமா கொடுத்துடணும், திரும்ப அதை வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல கொடுத்தீங்கன்னா அது வரது கஷ்டம். ஸோ அவங்க கூட நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நல்லா இருக்க ஃப்ரெண்டு கிட்ட போய் நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி வந்துடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை அவசியம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. தேவைக்கேற்ப பணத்தை மட்டும் பாக்கெட்ல வச்சுக்கணும், ஓகேங்களா. இது ஒண்ணு. அடுத்தது உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அவரும் போய் 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துல உச்சமாகறாரு. உச்சமானா இந்த சிம்ம ராசிக்கு சுக்கிரன் அவர் நல்லது கிடையாது. அவர் உச்சமாகறது தப்பு, பிளஸ் அது 8ஆம் இடம் வேற. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல நிறைய விஷயங்கள்ல தடை தாமதங்கள் வரும், நிறைய தோண்டு போயிருவீங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி ராசிநாதன் உச்சமா இருக்கும் போது அவ்வளோ பிரச்சனை வந்து கடைசியில ஜெயிப்பீங்க. நீங்க என்ன பண்ணணும், ஒரு 2 டைம் 3 டைம் வந்து ட்ரை பண்ணிட்டு அதை ஃபெயிலியர் ஆகும், அப்படியே உட்காந்துருவீங்க, அவ்வளவுதான் நம்ம கிடைக்காது அப்படின்னு. ஆனா அதை இன்னமும் முயற்சி பண்ணி இன்னும் 2 டைம் எக்ஸ்ட்ரா ஒரு அட்டம் போட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிருவீங்க. ஸோ அதனால இந்த 8ஆம் இடத்து சுக்கிரனுக்கும் போது நிறைய வந்து பிரச்சனைகள் வரும். எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் பிரச்சனை வரும். மொபைல் போன் ப்ராப்ளம் போகணும், மொபைல்ல நிறைய சேஞ்சஸ் பண்ற மாதிரி வரும். கூட பழகிற நண்பர்கள்ட்ட நிறைய பிரச்சனைகள் வரும். 3ஆம் இடம் தான் கூட்டாளியை சொல்றது, அவங்களோட நிறைய பிரச்சனைகள் வரும். 10ஆம் இடம் தான் தொழிற்சானம், அது போய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில நிறைய பிரச்சனைகள் வரும். தொழில வந்து லேபர்ஸ் கூட பிரச்சனைகள் வருது. தொழில வந்து திடீர்னு வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியாம போறது, இல்ல அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகுறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டு இந்த மாசம். ஆனா கடைசியில ஜெயிச்சிருவீங்க. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தா நம்ம ஜெயிச்சிருவோங்கிற மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை விட்டுறக்கூடாது. கடைசி வரை ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. இந்த சிம்ம ராசிக்கு 4ஆம் வீட்டுக்காரங்க 9ஆம் வீட்டுக்காரங்க செவ்வாய் வந்து 12ஆம் வீட்டுல நீச்சம் ஆகிறார். இது நீச்சம் ஆகலாமானா ஆகக்கூடாது. பொதுவா 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் வர்றதும் நல்லது இல்லை, அந்த இடத்துல நீச்சம் ஆகிறதும் நல்லது இல்லை. பிளஸ் இது சிம்ம ராசிக்கு அவர் யோகக்காரன் வேற, பாக்கியாதிபதினு சொல்றது. இந்த சிம்ம ராசிக்காரவங்க அப்பா அம்மாவோட உடல்நிலையில கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, 4ஆம் இடம்னா அம்மா, 9ஆம் இடம்னா அப்பா. அந்த கிரகம் வந்து 12ஆம் இடத்துல நீச்சமாகுது. அப்ப அப்பா அம்மா உடனே ரொம்ப கவனம் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அப்பா அம்மா கூட வாக்குவாதங்கள் அதிகமாக வரும். அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர்குமெண்ட், சண்டை இதெல்லாம் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இந்த மாசம்.
அதே மாதிரி இன்னொன்று என்ன ரீசன்னா, அப்பா அம்மா விட்டு வெளியில எங்கேயாவது போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது வேற வெளியூருக்கோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லாட்டி உங்க அப்பாவோ அம்மாவோ வெளியில போவாங்க. வெளியில போவாங்க மீன்ஸ் நெகட்டிவா சொல்லல, ஒரு வேலைக்காக ஒரு தொழிலுக்காக இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில போவாங்க. இல்லைன்னா சும்மாவது ஒரு டிராவல் போயிட்டு வருவாங்க. 10 நாள் 15 நாள் போயிருந்து எங்கேயாவது ஒரு ஆன்மீக பயணம், டூரிஸ்ட் இது மாதிரி ஏதாவது டூர் போறது இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வராங்க தவிர பெரிய லெவலில் பாதிப்புகள் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அவங்களோட உடல்நிலையை பார்த்துக்கணும். அவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் வந்து விட்டு கொடுத்து போயிடும். வண்டி வாகனங்களை கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடமும் வண்டி வாகனம் தான். ஸோ அது வந்து நீச்சமாகும் போது வண்டிக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகுறது, வண்டியில போகும்போது சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல ஏற்கனவே இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். வீட்டில் ஏதாவது செலவு பண்ற மாதிரி வரும். வீட்டுக்கு ஏதாவது கதவுலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகுதியில் டேமேஜ் ஆகுறது, அதுக்கு ஏதாவது செலவு பண்ற மாதிரி வரும். அது பார்த்துக்கோங்க, அது பண்ணிக்கிறது நல்லது. 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா சனி. அவர் போய் 8ஆம் இடத்துல கெட்டு போறாரு. 7ஆம் இடம்னா கணவனா அந்த மனைவியை, மனைவி அந்த கணவனா பார்ட்னர்ஸ் சொல்றாரு. அப்ப பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் கெட்டு போறாரு. அங்க இத்தனை கிரகங்கள் வேற இருக்கா, 4 கிரகங்கள் வேற இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். கணவனா இருந்தா மனைவிட்ட, மனைவி வந்து கணவன்கிட்ட அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது. இதெல்லாம் மீறி ஒரு ஜாக்பாட் உண்டு இந்த மாசம் சிம்மராசிக்கு. ஏன்னா தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல, தொழில்காரகன் 8ஆம் இடத்துல, 6ஆம் வீட்டுக்குரிய எதிரி ஸ்தானத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துல, ராகு 8ஆம் இடத்துல. இப்ப இத்தனை கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு, திடீர்னு ஒரு யோகம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல தான் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்றது. அந்த இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் திடீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அமௌண்ட் வருது, திடீர்னு ஒரு மேஜிக் நடக்கும் சொல்லுவாங்க, மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமா வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, அது மாதிரி இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த மாசம் சக்சஸ் ஆவாங்க. ஏன்னா சூரியன் உச்சமாறாருல, சூரியன் உச்சமாகும்போது அது நடக்கும். 10ஆம் இடத்துல குரு இருந்து அவ்வளவு சிறப்பு இல்லை, அவர் மாறிடுவார். 11ஆம் இடத்துல மே மாசத்துக்கு அப்புறம் மாறிடுவார். அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குருவோட பலன்கள் நிறைய பலன்கள் கிடைக்கும். 11ஆம் இடத்துல குரு வரும்போது நிறைய லாபங்கள் கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் வந்து நம்ம குரு பேசி வீடியோல போடுவோம். ஃபர்ஸ்ட் உங்க ராசினாலும் உச்சமாறாரா, அது 9ஆம் இடத்துல உச்சமாறாரா. அப்போ 9ஆம் இடம்னா பயணங்களை சொல்றது, 9ஆம் இடம்னா உபதேசங்களை சொல்றது. அப்ப என்னன்னா அதிகமா பயணம் போற மாதிரி வரும், டிராவல் அதிகமா பண்ற மாதிரி வரும், அலைச்சல் அதிகமா இருக்கும். ஆனா உங்களுக்கு உச்சமா இருக்கனால வந்து பெரிய லெவல்ல பாதிப்புகள் கிடையாது. அதிகமா டயர்னஸ் இருக்கும், பாடி ரொம்ப டயர்ட் ஆகும். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் வேற இருக்கிறாரு, 9ஆம் அதிபதி நீச்சமாய் வேற 12ஆம் இடத்துல, அது சர வீடு வேற. அப்ப பயணங்கள், டயர்ட் ஆகிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த மாசம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காம இருங்க. அதே மாதிரி செவ்வாய் நீச்சமாகும் போது பார்த்தீங்கன்னா பிளட் சம்பந்தப்பட்ட டிசீஸ், அதாவது பிபி அதிகமாகுது, சில பேருக்கு சுகர் அதிகமாகும். ஏன்னா சுகருக்கு உலகிறவங்க சுக்கரன் 8ஆம் இடத்துல போய் உச்சமாகும் என்ன போகும், சுகர் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இந்த உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாசம் சிம்மராசிக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. 2ஆம் இடத்துல கேது இருந்து 4 கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்ணுலயோ பல்லுலயோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஒன்று கண்ணாடி போடுற மாதிரியோ இல்லை பல்லுக்கு ஏதாவது பிரச்சனை பண்றது, ஏதாவது சில நெகட்டிவ் வரும். அதுல கொஞ்சம் கவனமாத்துவாங்க. முக்கியமா இந்த சிம்மராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இந்த 8ஆம் இடத்துல தான். ஏன்னா 8ஆம் இடம் தான் விபத்து ஸ்தானம்னு சொல்லிடுங்க. அப்ப வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமா போகணும். அதாவது யாருக்கிட்டையும் வம்பு வளர்த்துக்க கூடாது. அவமானம்னு சொல்றது 8ஆம் இடம் தான். யாருக்கிட்டயா நீங்க போய் வம்பு வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவமானத்துல வந்து முடியறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா சூரியன் உச்சமா இருக்கனால தப்பிச்சிருவீங்க எல்லாத்துலயும். ஆனா இருந்தாலும் நம்ம எச்சரிக்கை பண்ணணும்ல. ஸோ இந்த மாசம் உங்களுக்கு சவால்கள் நிறைந்தது, அதாவது சேலஞ்சிங்கான மந்த் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம். நான் சொன்ன மாதிரி எதெல்லாம் ப்ரிகாஷனா இருக்கும் எடுத்துக்கோங்க. வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு தான் உங்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் சூரியன் ஆன்மீகத்துல சிவன். நீங்க எந்த விஷயத்த பண்ணாலும் சரி, டெய்லியும் நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி சிவன் வழிபாடை பண்ணிட்டு போங்க. எதுவுமே முடியல அப்படின்னா காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன்னா காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ண நமக்கு அதுல நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நிறைய யோகாசனங்கள் நிறைய பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதுவே போதும். இது பண்ணினாலே இந்த மாசத்துல நீங்க உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பெரிய அளவில் வராது. ஸோ சிம்மராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி பிரிகாஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாசத்துல நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டே மெயின்ல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, பிரிகாஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த மாசம் நீங்க சக்சஸ் ஆவீங்க. ஸோ நம்ம இப்ப ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் போட போறோம். அது முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலன்கள் போட போறோம். இது இல்லாம நடுவில் பார்த்தீங்கன்னா வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட போறோம். ஜோதிடத்திலே நிறைய மூட நம்பிக்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோ நிறைய போட போறோம். ஸோ இது சம்பந்த வீடியோ நிறைய போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.